பாவகமும் நல்ல அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பிள்ளைங்கள பத்தி கவலைப்பட்டவங்க, பிள்ளைக்கு அந்த தொழில் நல்லா இல்ல, இந்த தொழில் நல்லா இல்ல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, அல்லது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணது சரியில்ல. இந்த மாரியான அமைப்புகள்ல கவலைகள்ல இருந்தவர்களுக்கு, இந்த மாதத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு யோகா அமைப்புகள் கண்டிப்பாக ஆரம்பிக்குங்க. எதையும் செய்யலாங்க. வயசுக்கு ஏத்தாற்போல இந்த மாதத்தில நீங்க ஆரம்பிச்சு வைக்கின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்கும். மனசுல வரக்கூடிய சிந்தனை, எண்ணங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் கடும் உழைப்பாளிகள். காலையிலலாம் எந்திரிச்சு நின்னுட்டு 16 மணி நேரம் வேலை செய்ய சொன்னா கூட விடிய விடிய விழுந்து வேலை செய்யக்கூடிய ஆள் தான் மகர ராசிக்காரர்கள். ஆனால் உழைப்பு வீணாகப் போகிறதே என்கின்ற கவலைகள் சில வருடங்களாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போது டப்பு டப்புன்னு அப்படியே விலகப் போதுங்க. உங்களுக்கு எத்தனை தான் ஒட்டிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புகள்லாம் இனிமே அப்படியே செயல்பட போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வழி பிறந்து விட்டது என்பது தான் உண்மை. மகர ராசிக்காரர்கள் மேன்மை அடையக்கூடிய யோக மாதம் இந்த மாதம்.